ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. பேரன்புடைய பெருமக்களே, ஆன்மீக தேடுதலுடன் ஆன்மீக இறையருளை என்றென்றும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பும் பண்பும் அறமும் நிறைந்துள்ள ஆன்மீக பெரியோர்களே, இன்று உள்ளது 40 என்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி திருவண்ணாமலையிலே அருளிய அந்த நூலின் 3வது செயலை பார்ப்போம். ஒவ்வொரு செயலிலும் ஒரு கருத்தும், பல செயல்களில் உபனிஷத்களிலே பல சாஸ்திரங்களிலே மிகவும் கடினமாக விளக்கப்பட்டுள்ள தத்துவங்களை மிக எளிமையாக தமிழிலே பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பல அன்பர்களின் வேண்டுதலுக்கிணங்க எழுதி அதை நமக்கு வழங்கியுள்ளார். 3வது செயலை பார்ப்போம். இது மிக விரைவாகவும் நாம் செல்லக்கூடாது. நேரம் கருதி நான் மிக குறைவாகவே பதிவு செய்து அனுப்பி கொண்டுள்ளேன். அதுவும் காலை நேரத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அனுப்புகிறேன். இதை எப்பொழுதுமே இறைவனுக்கு உகந்த நேரமான காலை நேரத்திலே நீங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலகு மெய் பொய் தோற்றம் உலகறிவாம் அன்றென்று, உலகு சுகம் அன்றென்று உரைத்தென், உலகு விட்டு தன்னையோர்ந்தொன்றிரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லார்க்கும் ஒப்பாமோனே. திசைகளை நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் மிக அற்புதமான ஒரு செய்யுள். இதை பிரித்து பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் மிக சுலபமானது என்பது புரியும். இப்போ சாலமன் பாப்பையா என்பவர் இந்த கம்பனுடைய ராமாயணத்தை எல்லாம் சொற்பொழிவில் சொல்லும்போது நமக்கு கர்ண கடூரமாக இருக்கும். நான் அவரை அதனுடைய அர்த்தத்தை வெளியே கொண்டு வருவதற்காக இந்த வார்த்தைகளை மாற்றி போட்டு காண்பிக்கும்போது மிக அழகாக காண்பிப்பார். அது எல்லோருக்குமே புரியும். செய்யுளினுடைய தன்மை அதுதான். ஒரு முறை புத்தர் ஒரு சத்சங்கம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த நாட்டை அரசனும் அதிலே கலந்து கொண்டிருந்தார். அரசர்கள் என்றால் அந்த நாட்டிலே புத்தர் பல நாடுகளுக்கு பாத யாத்திரை செய்து பல சத்சங்களை செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே அந்த நாட்டு அரசனும் அமர்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்திருந்தார். அவர் புத்தர் என்பதாலே அவர் அந்த காலத்திலே இந்த சேர் எல்லாம் கிடையாது. அவரும் கீழேயே அமர வேண்டிய சூழ்நிலை. அரசர் என்பதால் அவருக்கு கீழே அமர்ந்து அதிகமாக பழக்கம் இல்லை. பழக்கம் இருந்திருக்கும். இருந்தாலும் அரசர் என்பதால் அந்த ஒரு மனத்திலே ஒரு கிளேசம், நான் கீழே உட்கார்ந்து விட்டேனே என்ற ஒரு கிளேசம் ஓடிக்கொண்டிருக்க, கீழே உட்கார்வதனால கீழே அமர்ந்திருக்கும் போது அசௌகரியம் இருப்பதாலே அவர் புத்தர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த கால் விரலானது தன்னை போல ஆடிக்கொண்டே இருந்திருக்கிறது. அது உடல் அதனுடைய செயலை செய்கிறது. அது கால் உறைந்து போகாமல் இருப்பதற்காக உடல் அந்த வெறுவரை ஆட்டிக்கொண்டு, அவருக்கு அது தெரியாது. அப்போ புத்தர் இவரை எதுவும் பெரிதாக பார்க்கவில்லை. ரொம்ப நேரம் பொதுவாக எல்லோருக்கும் சொல்ல வேண்டியதை சத்சங்கத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருடைய பார்வை இந்த ராஜா மீது வரும்போது அவரை அந்த
ராஜாவை பார்த்து, ஏன் கால் விரல் ஆடிக்கொண்டே இருக்கிறது என்று கேட்டார். உடனே கால் ஆடுவது நின்று விட்டது. அப்போ கேட்டார், ஏன் கால் விரல் ஆடுவது நின்று விட்டது என்று கேட்டார். 2 கேள்வி கேட்டிருக்கார். இப்போ அந்த அரசர் சொல்லியிருக்காரு, அது கால் விரல் ஆடிக்கொண்டிருந்தது, நானாக செய்யவில்லை, அதுவாக ஒரு தன்னிச்சையாக நடந்து கொண்டிருந்தது, அதுதான் ஆடிக்கொண்டிருந்தது, இப்பொழுது நின்றுவிட்டது என்றார். எப்படி நின்றது என்றால், நீங்கள் அதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தீர்கள், கவனத்திற்கு கொண்டு வந்த உடனேயே அது நின்றுவிட்டது. புத்தர் எல்லோரையும் பார்த்து, இதுதான் அந்த ஆத்ம விசாரம் என்பதும், உங்களுடைய கவனம் இல்லாத பொழுது இந்த மனம் ஆனது ஊசலாடுகிறது. உங்களுடைய கவனம் அந்த மனதின் மேல் நீங்கள் திருப்பினீர்களானால், உங்களுடைய கவனத்தை அந்த மனதின் மேலே திருப்புவீர்களானால் அந்த மனம் நின்றுவிடும். அங்கே உங்களுடைய சைத்தன்யம் மட்டுமே இருக்கும், உங்களுடைய ஆத்ம ஒளி மட்டுமே இருக்கும். இதுதான் தியானத்தினுடைய சூட்சமம், இதுதான் ஞானத்தினுடைய சூட்சமம் என்று அழகாக அவருக்கு விளக்கினார். இதுல உலகுமை பொய் தோற்றம் இப்படி பிரிக்கணும். உலகுமை பொய் தோற்றம், உலகு அறிவாம் அன்று என்று, இப்படியெல்லாம் என்று, இப்படியெல்லாம் எப்படியெல்லாம். உலகுமை, உலகானது உண்மை, உலகை நீங்க மறுக்கக்கூடாது, மாயம் என்று சொல்லக்கூடாது, இது ஒரு மாய தோற்றம் அல்ல, உலகுமை என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். பொய் தோற்றம், உலகு பொய் தோற்றம், இதையே எடுத்துட்டு வரணும், மறுபடியும் அவர் ரிப்பீட் பண்ணல. உலகு என்பதை உலகுமை, உலகு பொய் தோற்றம், உலகானது ஒரு பொய், ஒரு மாயா என்று வாதிக்கிறார்கள். உலகு அறிவாம், உலகானது அறிவு மயத்தால் ஆனது, ஒவ்வொன்றும் ஒரு அறிவு அதிலே இருக்கிறது. இப்போ ஒரு விஷயத்திற்கு வருவோம். ஒரு மரமானது வளர்ந்து பெரிதாகி பூத்து காய்த்து பழம் கொடுக்கிறது, அது அந்த மாதத்திலே தான் கொடுக்கிறது. இப்போது மாம்பழ சீசன் என்று சொல்கிறோம், பலாப்பழ சீசன் என்று சொல்கிறோம். அப்போ ஒரு அறிவு அதை இயக்குகிறது, அது ஒரு அறிவு மயமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் உண்டு. அன்று, அன்றுன்னா அப்படி இல்லை, உலகு அறிவு மயம் அல்ல, அன்று அப்படின்னு அங்கே ஒரு அன்று, ஒரு சின்ன அன்று வருகிறது, அது இதை மறுக்கிறது. உலக அறிவு, உலக ஒரு அறிவுமயமானது என்பதை மறுக்கிறது. இப்போ அறிவு திருக்கோயில் என்று நம்ம பார்க்குறோம். நம்முடைய வேதாத்திரி மகரிஷினுடைய அந்த தியான மண்டபங்களுக்கு அறிவு திருக்கோயில். இப்போ கோயிலுக்குள்ள எது கடவுள் என்றால், நம்ம சிவன், விஷ்ணு, பிரம்மா, அம்பாள், விநாயகர், முருகர் என்று நாம் கூறுவார்கள் உண்டு. ஆனால் அறிவுதான் கடவுள் என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக நமக்கு பெரிய மகர்ஷி அதை உருவாக்கி வைத்துள்ளார். அதுதான் அதனுடைய தாத்பரியம். இப்படியானால் அப்படியெல்லாம் கிடையாது என்று வாதிடுபவர்கள் ஒன்று. என்று உலகு சுகம் அன்று, இது ஆப்போசிட். அன்றுன்னா அதுக்கு ஆப்போசிட். உலகானது சுகமயமானது, உலகானது சுகமயமானது. அன்று உலகானது சுகமயமானதல்ல, துன்பமே ஆனது. இப்போ புத்தருடைய டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா, உலகமே துக்கமயம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். ஆனால் அதிலிருந்து கடக்க வேண்டும், எது துக்கமயம் என்பதை பேசுவதற்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். அவர் சொல்லியிருக்கார்.
அப்படி ஒரு தத்துவம் உண்டு. உலகு எல்லாமே சுகம்தான், உலகத்தில் எது எடுத்தாலும் ஆனந்தத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நமது சாஸ்திரத்திலையும் கூறப்பட்டிருக்கிறது. அதே சாஸ்திரத்தில் உலகமானது துன்பமயமானது என்றும் ஒரு இடத்துல கூறப்பட்டிருக்கிறது. அது வேறொருடைய பார்வையிலே அப்படி வரும் என்று உரைத்தென். அது அப்படி சொல்லி என்ன பிரயோஜனம், என்ன பயன்? உரைத்தியன் கேள்விக்குறி. செய்யுள்ள கேள்விக்குறி ஆச்சரியக்குறி எல்லாம் வராது, நாம் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகானது ஒரு பொய்த்தோற்றம் சொல்பவர்களும் உலகானது மெய்த்தோற்றம் என்றும் வெறும் இந்த வாதம் போய்கொண்டே இருக்கிறது. என்னைக்கு மனிதனுக்கு அறிவு வந்ததோ, என்னைக்கு மனிதன் இந்த அறிவாற்றலை பெருக்கி கொண்டானோ அன்று முதல் இந்த இரண்டு விதமான ஒன்றுக்கொன்று எதிர்மறையான வாதங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அதனால என்ன பயன் என்று கேட்கிறார். இதை நாம நல்ல மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். பகவானுடைய இதனுடைய முதல் பாகம். இரண்டாவது பாகத்துல உலகு விட்டு தன்னையோர் தோன்றி இரண்டு தானற்று நானற்று அந்நிலை எல்லோர்க்கும் ஒப்பானே. இரண்டாம் பாகம் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பகவானுடைய இந்த 40 செயல்களிலும் உங்களுக்கு ஏதோ ஒரு செயல் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு முடிச்சு இருக்கும். முடிச்சுனா தீர்க்கப்படாத ஒரு கேள்வி. அவர்களுக்கு அந்த கேள்வி வெளிப்படையாக தெரிந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று நமக்கு சரிப்பட்டு வரலை அப்படிங்கிறது மட்டும் தெரியலாம். இப்போ இதெல்லாம் மெக்கானிசத்தை இப்போ போன செய்யுள்ள பார்த்தோம். அந்த நான் என்ற அகங்காரம் தான் அதற்கு காரணம். நம்ம உலகத்தை பலவிதமாக பார்ப்பதற்கு நான் என்ற அகங்காரம் தான் காரணம். உலகம் எல்லாமே ஆத்மாமயமானது என்பதை அறிவதற்கு அந்த நான் கெட்டால் நடக்கும் என்று பகவான் கூறினார். இது மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கலாம் ஒரு சிலருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒருவர் வயிற்று வலின்னு வர்றார். அப்போ வயிற்று வலியில என்ன எதனால வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிசம் அந்த டாக்டருக்கு தெரியும். அது ஒரு அசிடிட்டினால வந்திருக்கு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்திருக்கு, அதனால புண்ணாயிருக்கு, அதனால வயிற்று, இதெல்லாம் மெக்கானிசம் அவர் சொல்றார். இவருக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னாலும் தெரியாது, சல்ஃபூரிக் ஆசிட்னாலும் தெரியாது, அசிடிட்டினாலும் தெரியாது. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா இல்லை. அப்போ டாக்டர் சொல்றார், இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நீங்க இந்த ஒரு மாத்திரையை போடுங்க, சரியா போகும். மாத்திரை போட்ட உடனே அந்த வயிற்று வலி நின்று விட்டது, அதற்கான தீர்வு வந்து விட்டது. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் மெக்கானிசத்தை விளக்குகிறது. அதனால இந்த மெக்கானிசம் பூரா தெளிவாக தெரிந்து அறிந்து பின்பு நமக்கு தீர்வு வரும் என்பதல்ல. இந்த தீர்வுக்கு வேறொரு விஷயம் இருக்கிறது, ஒரு சின்ன மாத்திரை இருக்கிறது. அதை செய்தால் போதும் இந்த வயிற்று வலி மறைந்துவிடும். நீங்க அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது, பல அறிவு ஜீவிகிதமான மக்கள், ஆன்மீக மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அறிவு ஜீவிதமே ஒரு பெரிய பிரச்சனை. அது அவர்களை கேள்வி மேல் கேள்வி கேட்டு, விளக்கத்தின் மேல் விளக்கம் கேட்டுக்கொண்டு அவர்களை வாதிக்கும். அப்போ அதற்கு ஒரே வழி என்னன்னா, அறிவு தான் வழி. அறிவே ஒன்றே வழி. அறிவை அறிவால் விளக்க வேண்டும் என்று பகவான் சொல்வார். அப்போ அறிவு வந்த உடனே அது மறைந்து விடுகிறது, அந்த கேள்வி மறைந்து விடுகிறது. இப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குற, ஒண்ணுமே புரியல, அந்த கேள்வி சொல்லி புரிய வைத்தவுடன் அந்த கேள்வி மறுபடியும் இருக்குமா? அந்த கேள்வி என்ன ஆகிவிடும்?
பயனற்றதாகிவிடும். மறுபடியும் அவர் அதே கேள்வி கேட்பார். ஆனால் கேள்வி ஏன் கேட்டோம் அப்படிங்கிறது கூட ஞாபகம் இருக்காது, அது மறைந்துவிடும். ஆகவே இந்த அறிவு, ஆன்மீக அறிவு என்பது மனிதன் அன்றாடம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், அறிவை தேடாமல் யாருமே இருக்க முடியாது. அது ஆத்மாவினுடைய ஒரு சுபாவம். ஒரு சத்தம் கேட்கிறது, போய் எட்டி பார்க்கிறார் ஒருத்தர், அதுதான் தேடுதல். ஒரு வாசம் வருகிறது, அது என்ன என்று ஒருத்தர் கேட்கிறார், அது பருப்பு சாதம் என்று அம்மா கூறுகிறார், இதுதான் தேடுதல். ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறீர்களே, என்ன என்று கேட்கிறோம். எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கிறது. சரி, இதுதான் தேடுதல். மனதானது தனது அறிவுக்கு ஒரு பசி இருக்கிறது, அதை தேடிக்கொண்டுதான் இருக்கும். அது இந்த ஆத்மாவின் சுபாவம் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பகவான் இதெல்லாம் கொடுத்திருப்பது ஏதோ ஒரு திரும்புகோள் இதிலே ஒருத்தருக்கு இருக்கும். அந்த தெளிவு வந்தவுடனே கேள்விகள் காணாமல் போய்விடும். இதுதான் ஆன்மீக சத்சங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பயன். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம்.